Hi guys, Apple Pick Solutions. ஸோ இது சாம்சங் S24 அல்ட்ரா வாட்டர் டேமேஜ் ஆகி வந்திருக்கு. இந்த கஸ்டமர் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூலில் வந்து யூஸ் பண்ணதால் இது வந்து உள்ளுக்கு தண்ணியெல்லாம் போயிட்டு ஃபுல்லாக எல்லா ஏரியாவுமே டேமேஜ் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஐசி இந்த ஏரியா, மற்றது டிஸ்பிளே கனெக்டர், டிஸ்பிளேக்குள்ளாலேயும் தண்ணி போயிருக்கு. டிஸ்பிளே கனெக்டர் எல்லாமே டேமேஜ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஃபோன் வந்து ஹீட் ஆகி இந்த டைமில் கொண்டு தந்தாங்க. ஸோ இந்த சாம்சங் ஃபோனில் இதெல்லாம் என்ன இஷ்யூ இருந்துச்சுன்னா, இது வந்து வாட்டர் ரெசிஸ்ட் பண்ணுமே தவிர வாட்டர் ப்ரூஃப் இல்லை. இந்த மாதிரி ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து வாட்டர் ஃபால், அடுத்தது ஸ்விம்மிங் பூல் இதில் எல்லாம் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. இது நார்மலாக சின்ன ஒரு தண்ணி உள்ளுக்கு போயிட்டு ஒரு மலையில் வந்து அஞ்சிட்டு அந்த மாதிரி இஷ்யூ அப்படியே அந்த மாதிரி டைமில் வந்து இது என்ன செய்யுச்சுன்னா வாட்டர் வந்து உள்ளுக்கு போகாமல் ரெசிஸ்ட் பண்ணும். நார்மலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணி போயிட்டு இருக்கலாம். சம்டைம் நீங்கள் அந்த வாட்டரில் போய் உள்ளுக்கு போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்க வாங்குறீங்க சார், உங்களுக்கு சேம் டைமில் உங்களுக்கு வந்து இஷ்யூ வராமல் இருக்கலாம். நீங்கள் தண்ணியில் போடுறீங்க, யூஸ் பண்ணுறீங்க, வாங்குறீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து அந்த சேம் டைமில் வராது. ஆனால் தண்ணி எப்படியுமே உங்களுக்கு வாட்டர் ஃபோனுக்குள்ளே போயிருக்கும். இப்போ இல்லைன்னு சொன்னாலும் ஒரு 1 month 2 month அந்த மாதிரி டைமில் வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு வேறு இஷ்யூ, மைக் இஷ்யூ, ஸ்பீக்கர் இஷ்யூ, டிஸ்பிளே இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய இஷ்யூகள் வரும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் தண்ணிக்குள்ளே போகிறது, வாட்டர் ஃபாலில் போடுறதோ, அடுத்தது ஸ்விம்மிங் பூலில் உள்ளுக்கு போய் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இதை வந்து மேக்ஸிமம் குறைச்சிக்கின்னு சொன்னால் உங்களோட ஃபோன் வந்து லாங் லைஃப் கிடைக்கும். ஸோ வந்து நியூ ஃபோன், இந்த ஃபோன் வந்து கஸ்டமர் புதுசாகவே வாங்கி சீல் பேக் ஃபோன், இது இன்னுமே ஓப்பன் பண்ணாத ஃபோன் தான். நான் இதுக்குள்ளேவே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி போய் எப்படி இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கும் சரி. ஸோ ஓகே, மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி இஷ்யூ ஒன்று வராமக்கு பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி ரிப்பேர் நீங்கள் தெரியாமல் வாட்டரில் போயிட்டீங்க, உங்களோட ஃபோன் வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகிட்டுன்னு சொன்னால் ஆப்பிள் பிக் சொல்யூஷன்ஸ் யாராவது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம்.